வேளாண் பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சந்திப்பு என்ற மற்றுமோர் அந்த செய்தி. விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். காவிரி நீர், மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசித்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில் மேலும் விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்கலாம். கேட்கலாம். பாரி கார்த்திக், இந்த சந்திப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அவரது குறிஞ்சி முகாம் இல்லத்தில் தற்போது டெல்டா மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து மாவட்ட விவசாயிகள் என பல்வேறு விவசாயிகளுடைய அமைப்புகள் நேரடியாக சந்தித்து பேசினார்கள். அப்போது இந்த முறை குறுவை சாகுபடியும் முழுமையாக பொய்த்து போன நிலையில் சம்பா சாகுபடிக்கும் தற்போது வரை தண்ணீர் வரவில்லை. எனவே கிட்டத்தட்ட சம்பா சாகுபடியும் பொய்த்து போகிற ஒரு சூழல் இருக்கிறது. எனவே டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட காவிரி பாசன பகுதி மாவட்டங்களை வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, மேகதாதுவில் அணை கட்ட கடுமையாக அரசு மற்றும் எதிர்க்கட்சி என இருவரும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும், மேலும் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் விவசாயத்திற்கு பல்வேறு நெருக்கடிகள் இருக்கின்றன. நெல்லுக்கான ஆதரவு விலை அதிகரித்து கொடுக்க வேண்டும், எனவே கரும்பு கொள்முதல் விலையும் அதிகரித்து கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்த நிலையில் இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மேலும் தொடர்ச்சியாக மேகதாது விஷயத்தில் அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் போராடி வெற்றி பெற வேண்டும் என்றும், மேலும் தொடர்ச்சியாக காவிரி டெல்டா பாசன பகுதி முழுமையாக பொய்த்து போய்விட்ட நிலையில் பல்வேறு மானியங்கள் ஏக்கருக்கு மானியங்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணமும் வழங்கப்பட வேண்டும் என்றும், அதற்கான குரலை கொடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவரையும் இந்நேரம் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.